ம் போயிச்சா? சரி, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம தேவையான கண்டென்ட்டை படிக்கிறோம், கிளாஸ்ல பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், டெஸ்ட் போடுறோம். நான் உள்ளே போகவே மாட்டேங்குது. உள்ளே போகலை அப்படின்னா நம்ம படிக்கலைன்னு அர்த்தம். சரியா? படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். எல்லாமே இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த கிராமர் கொஸ்டின் தான் கேட்க போகிறோம். புதுசு கிடையாது. புரிஞ்சுச்சா? புதுசு கிடையாது. இந்த கொஸ்டினை நேத்தே ஒரு பையன் எடுத்து எனக்கு அனுப்பிட்டான். ரீட் பண்ணுவோமா? லைவ் போயிட்டீங்கல்ல, போனுங்க, சார்ஜர் இருந்தா போடுங்களா, தூக்கி போடுங்க. த ஈஸி has a lot to answer for. தான் பையன் கேட்ட கொஸ்டின் என்னது அப்படின்னா, பார்த்தோடனே உங்களுக்கு டவுட் வரணும். சரியா? பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரணும். என்ன டவுட் வரணும்? ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் எங்கன்னு டவுட் வரும். எங்க? ஃப்ரேசல் வேர்பு கிடையாது. கரெக்டா? ஃப்ரேசல் வேர்புனா நம்ம படிச்சிருக்கோம், அப்படித்தானே? ப்ரிப்போசிஷன் எப்போ தனியா வரும் அப்படின்னா, எப்போ தனியா வரும்? ஃப்ரேசல் வேர்பா வரும்போது மட்டும்தான் இந்த ப்ரிப்போசிஷன் எப்படி வரும் அப்படின்னா, we have a lot of people to take care of. கரெக்டா? கரெக்டாங்க? ஏன் கரெக்ட்? டேக் கேர் ஆஃப் இருக்கிறதுனால. சரியா? சரி, ஓகே. அப்ப இது என்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சரியா? ஆன்சர் ஃபார். ஓகே, இதுவும் ஃப்ரேசல் வேர்ப் தான், பட் ஸ்டில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா படிப்போம். புது ஸ்ட்ரக்சர் இருக்கு, படிப்போம். இதுக்கு மீனிங் என்னது? ஹாஸ்னா என்னது? ஹாஸ்னா என்ன மீனிங்னா பொசிஷன். இங்க என்ன பொசிஷன்? என்ன வச்சிருக்காங்க? நிறைய ஆன்சர் வச்சிருக்காங்களா? சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. ஹாஸ் மெயின் வேர்பா வந்தா என்ன மீனிங்ல இருக்கு? பொசிஷன் மீனிங். சரியா? வேற பாசிட்டிவ் வேர்ப் மீனிங் மூணாவது மீனிங். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் சாப்பிடுறது. ஐ ஹேட் டின்னர், ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிடுற மீனிங். மூணாவது மீனிங் தான் காசிட்டிவ் வேர்ப். இங்க மூணுல எந்த மீனிங் வந்திருக்கு? பொசிஷன் தான் வந்திருக்கு. சென்டென்ஸ் பொசிஷன்ல மீனிங் சொல்லு. எலெக்ஷன் கமிஷன் நிறைய ஆன்சர் வச்சிருக்கா? நிறைய கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் பண்ண வேண்டி இருக்கிறதுன்றாங்க. இங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஹேஸ் தானே இருக்கு. கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா பண்ணணும்னா மஸ்ட், ஷுட். கரெக்டா? இங்கிட்ட என்ன இருக்குன்னா ஹேஸ் தான் இருக்கு. ஹேஸ்னா பொசிஷன். சென்டென்ஸ் பொசிஷன்ல பாருங்க மீனிங்கே வராது. ஏன் அப்படின்னா இதை மாத்தி எழுதிருக்காங்க. ஹேஸ், the election commission has to answer for a lot of questions. A lot of questions. Of questions எழுதிருக்காங்களா? இல்ல. அப்ப இதுக்கு மீனிங் என்னது? The election commission has to answer for a lot of questions. இப்ப சொல்லுங்க, has to படிச்சிருக்கோமா? நம்ம படிச்சிருக்கோமா? has to னா என்னது? must. சென்டென்ஸுக்கு மீனிங் எப்படி வந்துச்சுன்னு சொன்னேனா? இப்ப தானே சொன்னேன், எலெக்ஷன் கமிஷன் நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண வேண்டி இருக்குது. பண்ண வேண்டி இருக்குதுன்னா மஸ்ட், ஷுட். கரெக்டா? கூடவே சேர்ந்து என்னெல்லாம் வரலாம்? has to வரலாம், have to வரலாம், இல்ல had to வரலாம். அவர் போன்ல கமெண்ட்ஸ் வச்சுட்டாங்களே.
எதுனாலும் வரலாம். இது எது வந்துச்சுனாலும் என்னதுதான் கண்டிப்பா பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் a lot to answer for a மாத்திட்டோம் has to answer for a lot of questions. சரி இப்படி மாத்திட்டோம்ல, இதை மாத்தலாமா? அதலாமா? we have to take care of a lot of people. மாத்தலாம் தானே? மாத்தலாம். இதெல்லாம் இந்த மாத்திரை ஏரியாவே எப்போ வரும் அப்படின்னா, இதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல இன்னும். has to, have to, had to வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை மட்டும் முன்னாடி எழுதிட்டு பின்னாடிக்கு அப்படி தள்ளி எழுதுவாங்க. we have a lot of people to take care of. சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? கரெக்ட். சரியா? எப்போ கரெக்டா நம்மளுக்கு புரியும், we have to take care of a lot of people, அப்படிதான் புரியும். அடுத்தது பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? ஆனா EVMs are not the issue. பாருங்க, உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுங்க. சுஜி மேம் பக்கத்துல சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? சரி, ஆர் வந்திருக்கு. இது என்ன டைப் ஆஃப் verb? ஸ்டேட் verb. ஸ்டேட் verbனா என்ன? அப்படியா? பின்னாடி என்ன வருது? நாட் த இஷ்யூ. இது எதை பத்தி பேசுது? EVMs பத்தி பேசுதா? சரி உட்காருங்க. என்ன அர்த்தம்? EVMs பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும், அதுல EVM ஒண்ணு கிடையாது. அப்போ எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய பிரச்சனை இருக்குங்க, ஆனா EVM அதுல ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. புரியுதா? இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல எவ்வளவு ஃபிளா இருந்தாலும் நீங்க EVM கொண்டு போயிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபிளாவா சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. டைட்டில் புரிஞ்சாதான் மீதி இருக்க கதை புரியும். ஃபர்ஸ்ட் வார்த்தை எந்த வார்த்தை இருக்கு? ரைட். ஆஃப்டர்ங்கிற வார்த்தையுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்காம போன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆஃப்டர் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் மட்டும் தான் வருமா? பிஃபோர், ஆஃப்டர், வென், வைல், இந்த நாலுமே. சரியா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெயினா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பிஃபோர், ஆஃப்டர், வென் அண்ட் வைல், இந்த நாலுமே ப்ரிப்போஷனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும். எதுக்கு இவ்வளவு டீப்பா சென்டென்ஸ் ஸ்பிளிட் பண்றோம்? எதுக்கு இந்த விஷயங்கள்? ஆன்லைன்ல டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. எதுக்கு இவ்வளவு டீப்பா ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா, சென்டென்ஸ் நம்மளுக்கு புரியும். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுக்கு இது எல்லா இடங்கள்லையுமே யூஸ் ஆகும். பிஃபோர், ஆஃப்டர், வென், வைல், இந்த நாலுமே ப்ரிப்போஷனாகவும் வரும், கன்ஜங்ஷனாகவும். கன்ஜங்ஷனா வர்றதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்காது, இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். ரைட். இங்க எப்படி வந்திருக்கு? கன்ஜங்ஷனா வந்திருக்கா? சரியா? நம்மளுக்கு இதுவே கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ஆஃப்டர் எப்படி வந்திருக்கு? ப்ரிப்போசிஷனா வந்திருக்கு. ஆஃப்டர் கன்செக்யூட்டிவ் எலக்டோரல் லாஸ், இதான் சப்ஜெக்ட். சாரி, சப்ஜெக்ட் இல்லை, இதுதான் ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இன் ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா. இது கரெக்டா? கரெக்ட். இன் ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ். சரி, இதுல எலெக்ஷன்ஸ் தான் நவுனு. ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அப்புறம் மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸ். இது ரெண்டும் நான் அட்ஜெக்டிவ்னு சொல்றேன். கரெக்டாங்க? கரெக்டா? இந்த வார்த்தைலாம் தனித்தனியா வரும்போது நவுனா வரும். இந்த வார்த்தை ஹரியானா, மகாராஷ்டிராலாம் ஒரு ஸ்டேட்டுடைய பேர் தனித்தனியா வரும்போது நவுனா வரும். இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னா அட்ஜெக்டிவா வந்து. சரியா? சோ ஒரு நவுன் எப்படி வரலாம்? நவுன் எப்படி வரலாம்? அட்ஜெக்டிவா வரும். ஏற்கனவே சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுல போலீஸ்ங்கிற வார்த்தை எப்படி எடுப்பீங்க? ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ரயில்வே எப்படி எடுப்போம்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, 2 நவுன் அடுத்தடுத்து வரலாமா? வரலாமா, வரக்கூடாதா? வரலாம். சரியா?
சரி, இதுக்கப்புறம் the காங்கிரஸ் has படிச்சிருக்கோம். ரைஸ் நேத்து தான் திருப்பி படிச்சோம். transitive verb சரியா, ஆப்ஜெக்ட் வரும். raised the டெம்போவை ரைஸ் பண்ணிட்டாங்க. டெம்போவை ரைஸ் பண்ணிட்டாங்க என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று தூக்கிட்டாங்க. என்ன தூக்கிட்டாங்க? டெம்போனா என்னதுங்க? மியூசிக்ல போடக்கூடிய பீட் தான் டெம்போ. சரியா, டெம்போ ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டாங்க, குரல் கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமா? ஸோ டெம்போங்கிறது மியூசிக்கல் டேர்ம். மியூசிக்ல போடுற பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்போ. ஸோ டெம்போ ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. வித் ரிகார்ட் டு ரைட்ஸ் நிப்பாட்டுங்க, கூப்பிடுங்க. அடுத்து என்ன இருக்க போகுது? எதை பத்தி? எதுக்காண்டி? வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ண. சரியா, ரைட். வித் ரிகார்ட் டு அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? வித் ரிகார்ட் டுனா எது ரிலேட்டடா? சரி, கீழே என்ன இருக்கணும்? கீழே என்ன இருக்கணும்? எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு ஏதோ இருக்கணும். கரெக்டா? ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணிட்டானுங்க? ரெண்டு எலெக்ஷன்ல என்ன ஆயிட்டுங்க? தோத்துட்டாங்க. கரெக்டா? டைட்டில் என்ன பிடிச்சோம்? எலெக்ஷன் கமிஷன் நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா எது பிரச்சனை கிடையாது? இவிஎம் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து தோத்துட்டானுங்க. இப்ப காங்கிரஸ் வந்து டக்குன்னு குரலை உயர்த்திடுறாங்க. எது சம்பந்தப்பட்டு உயர்த்தி இருப்பாங்க? எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு. அதுலயும் ஸ்பெசிபிக்கா எதை வச்சு உயர்த்திருக்கலாம்? உங்களுக்கு கீழே போறது கரெக்டோ தப்போ இவிஎம்னு கரெக்டா கெஸ் பண்ணணும். சரியா? சோ வித் ரிகார்ட் டு நம்பர் வித் ரிகார்ட் டு இட்ஸ் யாருடைய? காங்கிரஸ் உடைய. சரி, காங்கிரஸ் ஒரு கட்சி தானே, ப்ளூரல் தானே, இட்ஸ் போட்டிருக்காங்க. நந்திரியா சொல்லுங்க. காங்கிரஸ் ஒரு கட்சி தானே, எதுக்கு இட்ஸ் போட்டிருக்கீங்க? கேள்வி இருங்க. ஒரு கட்சி தானா? யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்களா? காங்கிரஸ்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்க. அதுல காங்கிரஸ் சிங்குலர் தானா? யார் சொன்னா? யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. அதான் பிரச்சனையே. கலெக்டிவ் நவுன்லாம் கிடையாது. கட்சி பேர்னா உங்களுக்கு கலெக்டிவ் நவுனா? காங்கிரஸுக்கு எதுக்கு இட்ஸ் போட்டிருக்கீங்க? சூப்பர். காங்கிரஸ் அவனே சிங்குலர்னு கொடுத்து, அதனாலதான் இங்க இட்ஸ் போடு. சரியா? நம்ம சிங்குலரா எடுக்கல. காங்கிரஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? அவனே சிங்குலரா தான் கொடுத்துருக்கா. அப்ப இங்க என்னதான் போடணும்? இங்க எனக்கு டவுட் வருது. ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன், இட்ஸா இல்ல தேயரான்னு டவுட் வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வேர்பை போய் பார்ப்போம். அவ்வளவுதான். காசெட்டிவ் வேர்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, டவுட் கேக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். டியூ டு அண்ட் ஓயிங் டு ரெண்டுமே ரீசன் சொல்றது. வித் ரிகார்ட் டு இது ரிலேட்டடா. சரியா? இதுக்கு பதிலா வேற வார்த்தை போடணும் அப்படின்னா ரிலேட்டட் டு அப்படி போடலாம், இல்ல ரிகார்டிங் போடலாம். ரிகார்டிங்க்கு டு வராது. வித் ரிகார்ட் டு கரெக்ட், ரிகார்டிங் தான் வரும். இல்ல ரிலேட்டட் டு. இட்ஸ் கரெக்டா தப்பா? முடிவு பண்றது யாரு? has. related to with regard to its concerns about voting. சரி, தென்பகா கன்சர்ன்ஸுக்கு எத்தனை மீனிங் நம்ம படிச்சிருக்கோம்? ஒன்னு தானா, ரெண்டு தானா, இல்ல மூணா? ரெண்டு. என்னதெல்லாம் சொல்லுங்க. ஒன்னு கவலைப்படுறது. கரெக்டா? இன்னொன்னு சம்பந்தப்பட்ட. This issue does not concern you அப்படின்னா இந்த இஷ்யூ நீ சம்பந்தப்பட்டது கிடையாது. This issue does not concern you அப்படின்னா இது நீ சம்பந்தப்பட்டது கிடையாது. சரியா? ரைட். அப்ப கன்சர்ன்ஸ் அப்படின்னா இங்க எந்த மீனிங் பேசுறாங்க? என்ன மீனிங் பேசுறாங்க? கவலைப்படுறாங்க. எதை பத்தி?
எலக்ட்ரானிக் voting machine. About டக்குன்னு ரிவைஸ் பண்ணுவோம். Aboutனா என்ன மீனிங்? பற்றி அப்படின்னு ஒரு மீனிங். பற்றிங்கிற மீனிங் வரும்போது அது ப்ரிப்போசிஷன். சரியா? அடுத்தது approximately. அப்படின்னா எப்படி வருதுன்னா adverb. பிரேக் கொடுங்க 5 நிமிஷத்துல ஞாபகப்படுத்துங்க. while there are இவனுங்க எதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க? எப்ப பேசுறாங்க? தோத்ததுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. தோத்தா தானே பேசுவாங்க, ஜெயிச்சா பேச மாட்டாங்க. தோத்துட்டாங்க பேசுறாங்க. while there are, அது இவனுக்கு கட்சியில பிரச்சனை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் மென்டாலிட்டியே. இதுதான் என்னது இவனுங்க என்ன பண்றானுங்க? காங்கிரஸுக்கு கட்சிக்குள்ள 1000 சண்டை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு. அவனே சரி பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா அவன்கிட்ட இருக்கிற எந்த குறையும் அவன் பார்க்க மாட்டான். எங்க இருக்கிற குறைய பாப்பாப்ல? வெளியே இருக்கிறவன். இஃப் யூ வாண்ட் டு ஃபெயில், வாழ்க்கையில நான் முன்னேறவே கூடாது, நான் வந்துட்டு இப்படியே தான் இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா நீங்க இதுதான் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க குறைய பார்க்காம என்விரான்மெண்ட் தப்பு, அது தப்பு, இது தப்பு, அவன் தப்பு, எக்ஸாம் நடத்துறவன் தப்பு, சொல்லிக் கொடுக்குறவன் தப்பு, சொல்லிக் கொடுக்குற அந்த டிவி தப்பு, வெயில் அடிக்கிற அந்த சூரியன் தப்புன்னு எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் நம்ம என்ன ஆக மாட்டோம்? இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஃபால்ட்டு, நம்ம 1% ஒரு விஷயத்துக்கு ஃபால்ட் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட அதை தான் நம்ம மாற்ற முடியும். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதை தான் சரி பண்ணணும். சம்மந்தம் இல்லாம மற்ற ஏரியாக்குள்ள போனா இவனுக்கு சரி வேண்டாம். ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இவிஎம் தான் பிரச்சனை. இவனுக்கு காமெடி, இந்த காமெடி இருக்குல்ல, இந்த கோழி செத்து கிடக்கு, இது செத்து கிடக்கு, இத்தனோண்டு ஈ செத்து தான் உனக்கு பிரச்சனையான்ட்டு இந்த இவிஎம்ல பிரச்சனை இருக்கிறது தான் இவனுக்கு பிரச்சனையா? சரி வாங்க. while there are நிப்பாட்டிங் related part of speech. ஜவர் சொல்லுங்க. அட்வர்பா ரிலேட்டட் எப்படி ராஜா அட்வர்பா வரும்? ப்ரிப்போசிஷனா? அப்ப டு என்னது? ரிலேட்டட் என்னதுங்க? இஷ்யூஸ் ரிலேட் பண்ணப்படுது. சரியா? ரிலேட்டடுக்கு எந்த வார்த்தை வருதுன்னு பாருங்க. வித் ரிகார்டு டு படிச்சோமா? ரிலேட்டட் டு எதுக்கு ரிலேட்டட் பண்ணுது? டு தான் ப்ரிப்போஷன், ரிலேட்டட் ப்ரிப்போஷன் கிடையாது. ரிலேட்டட் டு த இன்டெகிரிட்டினா உண்மைத்தன்மை, எலெக்ஷன்ஸ் உடைய உண்மைத்தன்மை. இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ் that the election commission of India needs to come clean on. சரி, ஃபர்ஸ்ட் பாதியே படிப்போம். எத்தனை இஷ்யூ இருக்கு? கம்மியா இருக்கா நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. எது சம்பந்தப்பட்டு? எலெக்ஷன் உண்மைத்தன்மை சம்பந்தப்பட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சொல்லிட்டீங்கல்ல, நீங்க படிச்சிட்டீங்கல்ல, that என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனஸ் ஆப்ஜெக்டா? சரி பார்ப்போம். இந்த that என்னென்ன மீனிங்ல வரும்னா 4 மீனிங்ல வரும். that அதுங்கிற மீனிங் வரும், அந்தங்கிற மீனிங் வரும். இது ரெண்டுமே ஈஸி. சரியா? ஆனா that நார்மல் கன்ஜெக்ஷனா வரும். that ரிலேட்டிவ் ப்ரோனஸ் சப்ஜெக்டா வரும், ரிலேட்டிவ் ப்ரோனஸ் ஆப்ஜெக்டா வரும். இந்த ஏரியா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அந்த 3 ஏரியா தான் கன்ஃபியூஸ் ஆகும். that நார்மல் கன்ஜெக்ஷன் என்னது? பின்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணும். ரைட். தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தா சப்ஜெக்டா வரும் இல்ல ஆப்ஜெக்டா வரும். இங்க சப்ஜெக்ட் பின்னாடி பிடிக்க போறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீட்ஸ், கண்டிப்பா ஒரு தேவை இருக்கு. எதுக்கு? டு கம் கிளீன். கம் கிளீன்னா டாக் ஓபன்லி. கம் கிளீன் ஆனா டாக் ஓபன்லி வித்வுட் ஹைடிங். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு 20 நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஃப்ரேசல் வேர்பு படித்தோம். கரெக்டா? படித்தோம், டெஸ்ட் போட்டிருக்கோம். அதில் டெஸ்ட் போட்டிருக்கோம் தானே, ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணாலே அந்த ஃப்ரேசல் வேர்பு சத்தமாக சொல்லுங்க மறந்துடுது. இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்பை இங்கே எழுதுறோம்.
சரிங்களா? இப்போ நீங்க எழுதுறீங்க, இதை நீங்க எப்போ ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன் அதான் எழுதாதீங்க, ஏமாத்தாதீங்க. உங்களையே படிக்கிறீங்கன்னு ஏமாத்தாதீங்க. எழுதுனீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும், இல்லை எழுதாதீங்க. சரி, இதான் கம்மிங் கிளீன். டாக் ஓப்பன்லி விதவுட் ஹைட். நீட்ஸ் டு கம் கிளீன் ஆன். கம் கிளீன் ஆன். ப்ரிபோசிஷன் பாருங்க, அமைதியா இருக்கும். சரியா? இந்த that என்ன கிடையாது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்துட்டா verb வந்துட்டா. இந்த that நார்மல் கன்ஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஏன்னா சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா பேசிக் தான் திருப்பி பார்க்கணும். சரியா? that ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as ஆப்ஜெக்டா இருக்கலாம், that நார்மல் கன்ஜெக்ஷனா இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்களா நீங்க? சொல்லல. வெரி குட். அப்பதான் நான் கேள்வி கேட்கும். that என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். நார்மல் கன்ஜெக்ஷனா முன்னாடி இருக்க பத்தி பின்னாடி பேசணும். முன்னாடி இருக்க பத்தி பின்னாடி பேசுதா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்ட் தானா? ஒரு முடிவுக்கு வாங்க. பேசுதா? பின்னாடி பேசுதுன்னா என்னதுங்க? He said that he was happy. He said what? That he was happy. முன்னாடி இருக்கிறது என்னங்கிறது அப்படியே பின்னாடி சொல். இந்த that என்னது? எந்த ஸ்டைலுங்கம்மா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா இல்ல இதுவா? தெளிவா சொல்லுங்க டக்குன்னு. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா? சரி, எதுடைய ஆப்ஜெக்ட் போகுது? இந்த அதுக்கு ப்ரிபோசிஷன். கரெக்டா? இந்த ப்ரிபோசிஷன் உடைய ஆப்ஜெக்ட் இது. சரியா? இந்த that எதையோ ஒரு வார்த்தையை ரெஃபர் பண்ணுது, அப்படிதானே? இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ்யா? சரி, ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்டெகிரிட்டியா எலெக்ஷன்ஸ்? எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கவா? மொத்தமா எடுக்க முடியாதுங்க. that ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தானே. இது என்ன பண்ணு? ஒரு நவுனை பத்தி தானே பேசும். இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன்ஸ். அமைதியா இருங்க. ரெண்டு நவுன் இருக்கு, எந்த நவுன் எடுப்பீங்க? எலெக்ஷன்ஸா இல்ல இன்டெகிரிட்டியான்னு சொல்லுங்க. சரி, எலெக்ஷன்ஸ் எடுங்க. இப்போ வாசிங்க எனக்கு. The Election Commission of India needs to come clean on elections. சரி, ஆக்சுவலா எந்த நவுனை மட்டும் எடுக்கணும்னா இதை மட்டும் எடுக்கணும். சரியா? that எதை ரெஃபர் பண்ணுது? எதை ரெஃபர் பண்ணுது? இன்டெகிரிட்டி. ரைட். அப்ப எப்படி வாசிக்கணும்? உட்காருங்க. The Election Commission of India needs to come clean on integrity. புரிஞ்சுட்டா? அப்போ நிறைய பிரச்சனை இருக்கு, எப்படிதானே? நிறைய பிரச்சனை இருக்கு இல்லைங்க? நிறைய பிரச்சனை இருக்கு. எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு? இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்னது? உண்மைத்தன்மை. என்னன்னா ரைட், எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்? இது ரிலேட்டடா என்ன பண்ணணும்? ஓப்பனா பேசணும். ஓப்பனா பேச வேண்டி இருக்கு. The risk of electronic tampering என்ன மீனிங்க? டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்ச் நெகட்டிவ்லி இல்ல டேமேஜ். டேம்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெகட்டிவா மாத்திட்டாங்க. டேம்பரிங் ஏமாத்துறதுக்காக மிஷின்ல ஏதோ பக் வச்சுட்டாங்க, இல்ல மிஷின்ல ஏதாவது வைரஸை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது பேரு டேம்பரிங். The risk of electronic tampering with EVMs is. சரி, இது பண்றாங்களா பண்ணலையா? பண்றாங்களா பண்ணலையா? எலக்ட்ரானிக் டேம்பரிங் வித் EVMs is. நிறைய பிரச்சனை இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனா வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எது ரிலேட்டடா பிரச்சனைகள் இருக்கு? இன்டெகிரிட்டி ரிலேட்டடா. ஆனா அதுல எது ஒண்ணு கிடையாது? EVM ஒண்ணு கிடையாது. இந்த தெம் யாரு சொல்லுது அப்படின்னா எதை பத்தி பேசுதுன்னா இஷ்யூஸ பத்தி பேசு. சரி. காங்கிரஸ் இஸ்
சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ என்னது? ஒருத்தர் வந்துட்டு ஹண்டிங் போறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, நாய் கூட்டு போவாங்க அந்த காலத்துல. சரிங்களா? ஏதாவது ஒரு ரேபிட் துரத்திட்டு போகுது அப்படின்னா இந்த ரேபிட் எங்கேயாவது மரத்துலயோ இல்லை எதுலையோ ஏறிச்சு அப்படின்னா இந்த நாய் கீழே இருந்து குலைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலதான் ரைட், ஓகே, இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு அர்த்தம். தப்பான இடத்துல போய் பார்க் பண்ணுது அப்படின்னா பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீனா ராங் பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ராங் ரீசன்ஸ். சரியா? ராங் ரீசன்ஸ் இல்ல ராங் பிளேஸ். பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ என்ன சொல்லிட்டாரு? ஓப்பனா இப்படி சொல்லிட்டாரு. காங்கிரஸ் வந்துட்டு கரெக்டா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா? தப்பா சொல்றாங்க. பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ that too selectively and only when it loses. சரியா? that too selectively போய் கத்துறான்ல, கத்துறது எப்படிதான் கத்துறானா? எப்படிதான்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, that too selectively கிடையாது, that too. சரியா? that too எப்படிதான் கத்துறான்? ரைட், that too வேண்டாம். selectively எதை பத்தி பேசுது? செலக்டிவ்லி. இவிஎம் நவுன், இவிஎம் பத்தி பேசணும்னா இது அட்ஜெக்டிவா வரணும். செலக்டிவ்லி எதை பத்திங்க பேசுது? போய் ஒரு ஆக்ஷன் பண்றான்ல, அந்த ஆக்ஷனையே எப்பவுமே பண்ணல, செலக்டிவா தான். அப்ப இது நவுனை பத்தி பேசல, வேர்பை பத்தி பேசுது. எந்த வேர்பு? பார்க்கிங்க பத்தி பேசுது. சரி, and only when it loses. சரியா? செலக்டிவாவும் கத்துறான், கூடவே சேர்ந்து இத்தனை யாரு? காங்கிரஸ். சரி, நிப்பாட்டுங்க. சப்ஜெக்ட் கரெக்டா? கன்ஜங்ஷன் கேட்கறவங்க மட்டும் போயிடுச்சு. சொல்லுங்க, ஒன்லி என்னது? ஒன்லி எதை பத்தி பேசுது? ஒன்லி எதை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுங்க? கன்ஜங்ஷனை பத்தி பேசினாலும் அதுக்கு பேர் என்னதுதான்? ஒன்லி when it loses. சரியா? இப்போ எப்படி படிக்கணும்? பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ செலக்டிவ்லி அண்ட் பார்க்கிங் ஆஃப் த ராங் ட்ரீ ஒன்லி when it loses. சரியா? சரி, பிரேக் விடுவோம். பிரேக் முடிச்சு வரும்போது என் கேள்வி இதுதான். சொல்லிட்டீங்கன்னா என் கிராமர் படிச்சு முடிச்சிட்டீங்க, ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். பிரேக் எடுத்துக்க அண்ட் எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத